அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை நடத்தி தரக்கூடிய மிகச்சிறப்பான 4 திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய நெருக்கடியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய தேவையுடையவங்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லாஹாலா நமக்கு தேவையை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, அல்லாஹுவை நம்ம முன்னோக்கி நம்ம போகணும், அல்லாஹுவை நினைவு கூறணும், அவனிடத்துல கேட்கணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹாலா விரும்புகிறான். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் லேசாகிறதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளோட ஈமான் அதிகரிக்கிறது தான். சும்மா நம்ம இந்த திக்ருகளை ஓதுறதுனாலையோ, நம்ம வேற ஏதாவது அமல்கள் செய்யறதுனாலையோ நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. ஆனா ஒரு ஈமான் மனதில் உதயமாகுது பாருங்க, என்னுடைய ரப்பு தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தான், என்னுடைய ரப்பு தான் இந்த கஷ்டத்தை லேசாக்குவான், ஏன்னா அவனால மட்டும்தான் எல்லாருக்குமே கொடுக்க முடியும் மாற்றத்தை அப்படிங்கிறத நம்ம உணரணும். கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு ஈமான் தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடித்தரும். கண்டிப்பா ஈமான் அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குறான். அதனால சோதனையில இருக்கிறவங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அல்லாஹ் உங்களை நெருக்கமாக்கிக்க விரும்புகிறான். அதனால நீங்க கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. அல்லாஹ்விடத்துல நெருங்குங்க. அவனிடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உங்களோட துவாவை கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நீங்க இந்த விஷயத்தை தான் கேட்கணும் அப்படிங்கிற லிமிட் எதுவுமே அல்லாஹ்விடத்துல இல்லவே இல்லை. நீங்க எதை வேணும்னாலும் கேளுங்க, எப்படிப்பட்ட ஆசையை வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பா உறுதியான ஈமானோடு இது போல சிறந்த திக்ருகளை அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க கேட்டுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட நாம் விரும்பியதை அல்லாஹ் நமக்கு நடத்தி தரக்கூடிய, இன்னும் செல்வத்தை பரக்கத்தா வாரி வழங்கக்கூடிய, செல்வம் சார்ந்த அனைத்து வழிகளையும் நமக்கு திறந்து வைக்கக்கூடிய மகத்தான 4 திக்ரு தான் பார்க்க போறோம். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது திக்ரு, அல்லாஹாலா விரும்பக்கூடிய ஒரு திக்ரு. இந்த திக்ரை சொல்லி நீங்க எதை கேட்டாலும் ரொம்ப தருவான். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா, சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். மகத்தான அர்ஷுடைய ரப்பான அல்லாஹ் மிக தூய்மையானவனாக இருக்கின்றான். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 13 தடவை நீங்க ஓதிக்கோங்க. அடுத்த திக்ரு, துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ. சூரா ஆல இம்ரான்ல இடம்பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம். அல்லாஹ் தான் நாடியவர்களை உயர்த்துகிறான், தான் நாடியவர்களை தாழ்த்துகிறான். இந்த திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் 13 தடவை ஒதுக்கோங்க. அடுத்தது, இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். இது நிறைய குரான் வசனங்கள்லையும் வந்திருக்கு, நிறைய களிமாக்கள்லையும் வந்திருக்கு. இது ஒவ்வொரு நபருடைய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த ஒரு திக்ரை யார் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய நசீபு கண்டிப்பா மாறும். ஏன்னா எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவன் அப்படின்னு அல்லாஹவை புகழக்கூடிய மாதிரியும் இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. அதனால இந்த திக்ர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ஏதேனும் ஒரு கவலை ஏற்பட்டாலும், ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்தின் மீது அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன், கண்டிப்பா இதுல எனக்கு அல்லாஹாலா எனக்கு நலவை ஏற்படுத்துவான் அப்படின்னு நீங்க நம்பிக்கையா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அல்லாஹாலா அந்த விஷயத்துல உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு எது நலவோ அதை நடத்தி தருவான். அடுத்தது, வல்லாஹு ஹைரு ராசிகின். இதுவும் திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். நிச்சயமாக அல்லாஹ் ரிசுக்கு வழங்குவதில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான். இந்த ரிசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தேடக்கூடிய செல்வம் மட்டும் கிடையாது, நமக்கு தேவைப்படக்கூடிய அமைதியாகட்டும், ஒரு நிம்மதியாகட்டும், தூக்கமாகட்டும், அன்பாகட்டும், உறவாகட்டும், எதெல்லாம் நமக்கு நியாமத்தோ, எதை கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருப்போம், அது எல்லாமே ரிசுக்கு தான். அந்த அனைத்தையுமே நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது. இது திருக்குரானுடைய ஒரு வசனம். கண்டிப்பாக இந்த வசனத்தையும் நீங்க ஏதேனும் ஒரு கவலையா இருக்கும்போதோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் தேவைப்படும் போதோ சொல்லி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹாலா அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் தான். அனைத்து ரிசுக்கையும் அல்லாஹ் பரக்கத்தா கொடுப்பான். ஏன்னா ரிசுக்கு வழங்குறதுல அவன் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தவன். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 திக்ருமே திருக்குரானுடைய வசனங்கள் தான். ரொம்ப ரொம்ப
சிறந்த வசனங்கள், ரொம்ப ஆழமான பொருளை கொண்ட வசனங்கள். கண்டிப்பாக இந்த 4 திக்ரையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. எப்போவுமே திக்ருகளை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சலவாத் 3 முறை, இஸ்திக்ஃபார் 3 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை சொல்லிக்கோங்க. அடுத்தது இந்த 4 திக்ரையும் ஓதிட்டு இறுதியாக நீங்கள் சலவாத் 3 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. கண்டிப்பாக அதன் பின்ன உங்களோட தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்க மறந்துடாதீங்க. நிச்சயமாக மனசை உருக்கி நீங்கள் கேளுங்க. சும்மா நம்ம உட்கார்ந்தோம், நம்மளோட கவலைகளுக்காக இதை ஓதணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. மனதார இதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து நீங்கள் ஒரு தடவை ஓதுனா கூட போதுமானது. ரப்புக்கிட்ட மனதார கேளுங்க. என்னுடைய ரப்பு இதை கண்டிப்பாக மாற்றுவான். ஏன்னா இதன் மீது சக்தி பெற்றவன் என்னுடைய ரப்பு தான் அப்படிங்கிற உறுதியாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லா தாலா அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களோட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவான். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை தருவான். கண்டிப்பாக இந்த 4 திக்ருமே உங்களோட விதியை மாற்றக்கூடியது தான். நீங்கள் விரும்பக்கூடியதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான். கண்டிப்பாக இந்த 4 திக்கரையும் ஓதுனீங்க அப்படின்னா செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தருவான். நீங்கள் பண கஷ்டத்தில் இருந்து இதை ஓதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும். எப்படி செய்கிறது, எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? கவலையே பட வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லா தேவைகளுக்குமே தீர்வு இருக்குது. ஒரு பொருள் காணாமல் போனால் கூட எதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், எதை சொன்னால் அந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. இந்த கிதாப் வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான கிதாப் அப்படின்னு. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ நம்மக்கிட்ட ரீசெண்டாக ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஹேர் ஆயில் மிக்ஸு தான். நம்ம ஆயில் சேல் பண்ணுறது கிடையாது. இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மூலிகையை மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பேக்கெட்டாக தருவோம். அதை கட் பண்ணி நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளில் இருந்து நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம காய்ச்ச வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக தேய்க்கலாம். ஒரு 15 நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது முடி உதிர்தல் எடுக்கப்படும். இன்னும் முடி வளரக்கூடியது உங்களுக்கு நல்ல கருமையாக அடர்த்தியாக வளரும். இன்னும் முடி இல்லாத அந்த இடத்துல கூட, வழுக்கையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட உங்களுக்கு புதிதாக முடி வளர ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய மக்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைஃப் லாங் இந்த மூலிகை மிக்ஸ் ஆயிலை நீங்கள் விடவே மாட்டீங்க. உங்களுக்கு இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சளி பிடிக்குமோ, தலை வலிக்குமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தாராளமாக எல்லா தரப்பு மக்களுமே தேய்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட முடி வளர்கிறதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறது எதுன்னு கேட்டால் சீயக்காய் தூள் தான். ஹெர்பல் சீயக்காய் தூள். இதுவும் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு ஏற்றது. கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு ஷாம்புவை நீங்கள் நிறுத்திட்டு இந்த மாதிரி மூலிகை சீயக்காய் தூளை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சீயக்காய் தூளில் உங்களுக்கு நல்லாவே நுரையும் வரும். ஏன்னா நம்ம பாதிக்கு பாதி நம்ம பூந்தி கொட்டை நம்ம போட்டிருக்கோம். அதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாள் பட நீங்கள் இந்த மூலிகை சீயக்காய் தூளும் இந்த ஹெர்பல் ஆயில் மிக்ஸையும் நீங்கள் தேய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களோட முடி சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேணாம். அதுக்காக நிறைய ரூபாயும் நீங்கள் செலவு பண்ணவும் வேணாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.